விட்டமின் சி அதிகம் இருக்கிற இந்த கோவக்காவை டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த கோவக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இந்த கோவக்காவை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் நீளமாக கட் பண்ண கோவக்காவை 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 4-5 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி மிக்சியில் சேர்த்து மையாக அரைச்சிக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துட்டு கோவக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.